இறந்த குழந்தை மீண்டும் மறுஜென்மம் எடுத்த அதிசயம். புத்திர பாக்கியத்தை அள்ளித்தரும் நாகசக்தி அம்மன் ஆலயம். 11 வருஷமா எனக்கு குழந்தை கிடையாது. ஆனா நம்பி வந்தேன் கோயிலுக்கு. அதனால எனக்கு என் பையன் கிடைச்சிருச்சு. மழலை சொல் கேட்க அம்மனை சரணடையும் பக்தர்கள். பஞ்சபூத தவத்தின் அடிப்படையில் கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு 27 சக்தி பீடங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இங்குள்ள மரகதலிங்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அம்மன் அருள்வாக்கின் கட்டளைப்படி காசிக்கு சென்று புனித கங்கையில் நீராடி அங்கிருந்து மரகதலிங்கம் வாங்கிக் கொண்டு வந்து வழிபாடு நடக்கிறது. அதற்கு பக்தர்களே தங்கள் கைகளால் அபிஷேகம் செய்யலாம். இந்த அபிஷேகத்தை செய்து அந்த தீர்த்தத்தை வீட்டில் தெளித்தால் கடன் தொல்லைகள் உடனடியாக தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. என் பேர் சாவித்திரி. நான் நீலாம்பூர்லேருந்து வரேன். ஒரு 5-6 வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டுருக்கேன். கோயிலுக்கு வரும்போது ரொம்ப கஷ்டம். வீட்டுக்காரோட பிரச்சனை, குடும்பத்தில் சிக்கல் பிரச்சனை, வாடகை வீட்டில் இருந்து அங்கே பிரச்சனை. வந்துட்டு கலச பூஜை வைக்க சொன்னார் சாமி. தவறாமல் ஒரு வாரம் கூட தவறாமல் வச்சுட்டு இருந்தேன். லாக்டவுனில் ஒரு பூ கிடைக்கல, ஒரு சில பொருளெல்லாம் கிடைக்கல. அப்படி இருந்தும் கூட நான் தவறாமல் எப்படியோ கஷ்டப்பட்டு வச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் தீர்ந்துச்சு. வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீடு கட்டி சாமிஜி மூலமாக எங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சு அம்மா மூலமாக இன்றைக்கி நல்லா இருக்கும். என் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து சுகமாக இருக்கும். எந்த தொந்தரவும் இல்லாமல் அம்மாவோட அருள் தான் எல்லாத்துக்கும் காரணம். அனைத்து மதத்தினரும் ஆலயத்திற்குள் வந்து வழிபாடு செய்ய முடியும் என்பதும், எல்லா மதத்திற்கும் சமமான ஆலயமாகவும் இது விளங்குவது மேலும் ஒரு சிறப்பு. இங்குள்ள அம்மன் சிலையின் சிரசில் ஊற்றப்படும் பால் நீல நிறமாக மாறி பின்பு அம்மனின் பாதங்களை வந்தடையும் பொழுது மீண்டும் வெள்ளை நிறமாக மாறி ஆச்சரியப்படுத்துகிறது. நமது கர்மாக்கள் தான் அவ்வாறு நீல நிறமாக மாறி நம்மை விட்டு விலகுகிறது என்கிறார் பாபுஜி சுவாமிகள். இந்த அபிஷேக பாலில் பல சக்தி வாய்ந்த மூலிகைகள் கலந்து பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. பல தீராத நோய்களை தீர்த்து வைக்கிறது இந்த மூலிகை பால். எனக்கு கேன்சர் வியாதி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ரொம்பவே என்னால் முடியாது, டாக்டர்களால் முடியாது அப்படின்னு சொன்ன ஒரு சூழ்நிலையில் தான் நான் இந்த சாமியை தேடி நான் வந்தேன். இங்கே இந்த சாமிகிட்ட நான் முறையிட்டதுக்கு அவர் 6 மாதம் நீ மருந்து சாப்பிடமா, 27 வெள்ளிக்கிழமை என்னை அபிஷேகம் பண்ண சொன்னார் சாமி. இங்கே அம்மாவுக்கு கருவறைக்குள்ளேயும் பால் அபிஷேகமும், அந்த புத்துக்கிட்ட இருக்கிற அம்மாவுக்கு மஞ்சள் தண்ணி அபிஷேகமும் பண்ணுமா அப்படின்னு அவர் அருள்வாக்கில் சொன்னார். நீ இந்த மஞ்சள் தண்ணி ஊற்றும் போது 27 வெள்ளிக்கிழமை மஞ்சள் தண்ணி ஊற்றும் போது மஞ்சள் கரையிறது போல் உன்னுடைய கட்டி கரைஞ்சிரும். இந்த இடத்துல கட்டி, எனக்கு கேன்சர் கட்டி, எதுவுமே சாப்பிட முடியாது. நான் ஒரு வாரம் சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை. ஏதோ ஆமாம் தெய்வ சக்தி கொஞ்சம் இருந்தனால நான் கொஞ்சம் நடமாடிட்டு இருந்தேன். அதனால் இங்கே நான் சேர்ந்தேன். சாமிகிட்ட நான் முறையிட்டேன். சாமி எனக்கு அருள்வாக்கில் பார்த்து உனக்கு குணம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி என்னை குணப்படுத்தி விட்டுட்டாரு. இந்த கருவறையில் பால் ஊற்றுறது நம்ம ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கோம். ரொம்ப நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாக்கியம் இன்றைக்கி அந்த கருவறைக்குள்ளே போய் பால் அபிஷேகம் பண்ணுற பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அவர் பாபுஜி சாமி ஒரு பொக்கிஷமாக எங்களுக்கு கிடச்சிருக்கிறாரு. முறை சீட்டு என்ற ஒரு சிறப்பு வழிபாடு இருக்கிறது. பக்தர்கள் தங்கள் குறைகள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை எழுதி முறை சீட்டு பெட்டிக்குள் போட்டுவிட்டால் இரவு நடை சாத்திய பின்பு அம்மனே அந்த சீட்டுகளை படித்து பார்த்துவிட்டு பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைப்பாள் என்பது ஐதீகம். காலபைரவி பூஜை என்பது ஒரு அசைவ வழிபாடு. கிராம தேவதைகளுக்கு படைப்பது போல மது, மாமிசம் வைத்து வழிபாடு செய்யப்படுகிறது. இந்த சத்ரு சம்ஹார பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு இரத்த மை வைத்து விடுவது வழக்கம். அந்த மையை நெற்றியில் வைத்துக்கொண்டு 9 அமாவாசை பூஜையில் கலந்து கொண்டால் அவர்கள் உடம்பில் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் வெளியேறி தெய்வ சக்தி உருவாகும் என்பது இந்த பூஜையின் சிறப்பு. சத்ரு சம்ஹார மகாகாளி பூஜையில் 9 வாரங்கள் அல்லது 9 அமாவாசை கலந்து கொள்ள வேண்டும். அப்படி கலந்து கொண்டால் அவர்களை பிடித்திருக்கும் பில்லி சூனியம், ஏவல் போன்ற கெட்ட சக்திகள் விலகி
நல்ல பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த பூஜையில் 3 எலுமிச்சம் கனியும் 3 ஹோம குச்சிகளையும் பக்தர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. முதலில் 3 ஹோம குச்சிகளை தலையை சுற்றி குண்டத்தில் போட்டுவிட்டு பின்பு எலுமிச்சம் கனியையும் தலையை சுற்றி குண்டத்தில் போட்டு விடுவார்கள். கால பைரவி யாகம் மேலும் பல சிறப்புகளை உள்ளடக்கியது. கணவன் மனைவி பிரச்சனைகள், எதிரிகளின் தொல்லைகளால் தொழிலில் பெரும் நஷ்டம் அடைந்து விடுபவர்கள் அம்மனுக்கு நெய் வாங்கி வந்து யாகத்தில் ஊற்றி பூஜை செய்தால் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட முடியும். இங்கு வழங்கப்படும் ஐஸ்வர்ய சக்கரம், ஐஸ்வர்ய சாம்பல் மற்றும் சிகப்பு சாம்பல் இது எல்லாம் இங்கு வருபவர்களின் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கின்றன. இந்த சத்ரு சம்ஹார பூஜையில் கலந்து கொண்டு பலன் பெற்ற பலரது அனுபவங்களே அதற்கு சாட்சியாக இருக்கிறது. என்னுடைய நண்பர் மூலமாக தான் நான் இங்கே கோயிலுக்கே வந்தேன். கோயிலுக்கு வந்து என்னோடய கஷ்டம் வந்து நான் நல்லா மில் நடத்திட்டு இருந்தேன். இடையில கொஞ்சம் எனக்கு நிறைய லாஸ் ஆகி பிரச்சனையாகி ரொம்ப சூழ்நிலை மோசமாக தான் இங்கே வந்தேன். எனக்கு மிகப்பெரிய ஆர்டர் ஒன்று என் கையை விட்டு போயிடுச்சு. நான் ஒரு 7-8 வருஷமாக பண்ணிகிட்டு இருந்த ஆர்டர் அந்த வருஷம் போயிடுச்சு. நான் நேராக சாமிகிட்ட வந்து சாமியை பார்த்தேன். சாமி சொன்னாங்க, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ அம்மாவை நம்புனீங்கன்னா கண்டிப்பாக உன்னை காப்பாற்றுவா. நீ வந்து அம்மா கிட்ட சரணாகதி அடைஞ்சிரு, உன் கஷ்டத்தையெல்லாம் சொல்லி அழுது சரணாகதி அடைஞ்சிருப்பா, நீ எல்லாம் கண்டிப்பாக நீ அவளை நம்பினீன்னா அவள் உன்னை காப்பாற்றுவான்னு சொன்னார். தொடர்ந்து வந்து என்னை வந்து சாமி ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை வந்து சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு வர சொல்லுவார். தொடர்ந்து அவர் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து 42 வாரம் என்னை வர சொன்னார். அப்படியே 42 வாரம் தொடர்ந்து வந்தேன். வர்றதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வாரத்துக்கு அப்புறமே வந்து எனக்கு கைவிட்டு போன ஆர்டர் கிடச்சிருச்சு. அதனால் அம்மா மேலேயும் சாமி மேலேயும் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. அதிலிருந்து சாமி கூடவே நான் வந்து எந்த ஒரு விசேஷம் போக்குறதுனாலும் சாமி வந்து கண்டிப்பாக நான் வந்து பார்த்துட்டு தான் போவேன். அது போக ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமையும் அமாவாசை பூஜைக்கும் கண்டிப்பாக வருவேன். ஏன்னா அம்மாவோட அருள் சக்திக்கு மீறின சக்தி எதுவுமே கிடையாது. நான் நிறைய கஷ்டத்தில் இருக்கலாம், நான் அம்மா கிட்ட வந்து அழுது புரண்டுனா தான் அம்மா எனக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கஷ்டம் இல்லாமல் என்னை வச்சுக்கிட்டா இது வரைக்கும். அதனால் நான் சாமி வந்து ஒவ்வொரு பூஜையும் தவறாமல் பார்ப்பேன். அதே மாதிரி சாமி எங்கேயாவது வெளியூர் வந்து வடநாட்டு கோயிலுக்கெல்லாம் போகிறப்போ ஒவ்வொரு வருடமும் என்னையும் என் நண்பரையும் விடாமல் எங்களை அழைச்சிட்டு போவார். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு. அங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறமெல்லாம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வந்து எங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய நன்மைகள் தான் நடந்திருக்கு. அதனால் அம்மாவை நம்பி வர்றவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அவள் கண்டிப்பாக நமக்காக எதுனாலும் செய்வாள். ஆனால் உண்மையான ஒரு பக்தியோடு வந்து நம்ம அம்மாவை வந்து பார்க்கணும். இங்கு கால பைரவி ஐஸ்வர்ய சக்கரமும் யந்திரமும் தரப்படுகிறது. பல்வேறு மூலிகைகளில் செய்யப்பட்ட ஐஸ்வர்ய ரட்சையும் தரப்படுகிறது. இந்த ரட்சையை நெற்றியில் வைத்துக் கொண்டு 21 முறை நாமத்தை உச்சரித்தால் அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கப் பெற்று சிறப்பான நிலையை அடைவார்கள் என்பது உறுதி.